மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் எர்த் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னும் அதில் ஸ்பீசிஸோட ஆரிஜின் எப்படி இருந்தது அப்படின்றத வேரியஸ் தியரி மூலமாக பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன், தென் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஆர் பயோஜெனிசிஸ் தியரி, பிக் பேங் தியரி, தென் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் அண்ட் தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். இந்த மாதிரி வேரியஸ் தியரி மூலமாக எப்படி எர்த்தில் ஸ்பீசிஸ் ஆரிஜின் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் அடுத்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றியும் 3 எராஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம பயாலஜிக்கல் எவல்யூஷன், ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ், தட் மீன்ஸ் எப்படி உயிரினங்களினுடைய முன்னோடியான புரோட்டோபயான்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி இந்த செஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புரோட்டோபயான்ஸ் அப்படின்னா முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். லிவிங் ஸ்பீசிஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபார்மட் எப்படி இருந்தது, தட் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோபயான்ஸ். பயாட்டிக் ஃபார்மட்லேருந்து எப்படி பயாட்டிக் ஃபார்மட் ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னும், தென் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்லேருந்து எப்படி ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் டிரைவ் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் abiotically produced molecules can spontaneously self-assemblage into droplets that enclose a watery solution and maintain a chemical environment differ from their surrounding. That means what? ஏபயாட்டிக் அப்படின்னா நான் லிவிங் ஃபார்மட்லேருந்து ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக உருவாகி அது தனக்குத்தானே செல்ஃபாக அசம்பிளேஜ் பண்ணி ஒரு ட்ராப்லெட் மாதிரி மாறிக்கிச்சு. அந்த ட்ராப்லெட்டை ஒரு வாட்ரி சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிடுச்சு, கவர் பண்ணிடுச்சு. நத்திங் பட் உயிரற்ற பொருட்கள்லேருந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது. அது தனக்குத்தானே செல்ஃபாக அசம்பிளேஜ் ஆகி ஒரு ட்ராப்லெட் ஃபார்மட்டாக மாறிடுது. அந்த ட்ராப்லெட்டை ஒரு வாட்ரி சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிடுது, என்க்ளோஸ் பண்ணிடுது அண்ட் மெயின்டைன் ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ அந்த வாட்ரி சொல்யூஷன் ஃபார்மட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டோட என்ன ஆகுது, வேரி ஆகுது. பாருங்கள். அண்ட் மெயின்டைன் ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட் டிஃபர் ஃப்ரம் தேர் சரௌண்டிங். தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் காம்பனன்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லேருந்து என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஓகே, ரொம்ப வெரி ஈஸி. பயாட்டிக் காம்பனண்ட்டில் இருந்து ஒரு மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஸ்பான்டேனியஸாக தனக்குத்தானே செல்ஃப் அசம்பிளேஜ் ஆகி ஒரு ட்ராப்லெட்டோடு சேர்ந்துக்கிறது. இது வந்து என்னது, இதை ஒரு வாட்ரி சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுது, சரௌண்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்மட்டோட உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் அதனோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சயின்டிஸ்ட் கால் தீஸ் ஸ்பர்ஸ் ஆஸ் புரோட்டோபயான்ஸ். சயின்டிஸ்ட்டு இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோபயான்ஸ், முன்னோடி உயிரினங்கள், உயிரினத்திற்கு முன்னாடி தோன்றிய ஒரு மூலக்கூறு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. லிப்போசோம்ஸ் ஆர் லிப்பிட் இன் எ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ஸ்குள்ளே ஒரு லிப்போசோம்ஸ் ஆர் லிப்பிட் ஃபார்மட் இருக்குது. இது ஸ்பான்டேனியஸாக அதுவாகவே செல்ஃப் அசம்பிளேஜ் ஆகி லிப்பிட் பை லேயராக மாறுது. அதாவது இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா, புரோட்டோபயான்ஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் லிப்போசோம்ஸ் ஆர் லிப்பிட்ஸ் இருக்குது. அது தனக்குத்தானே செல்ஃப் அசம்பிளேஜ் ஆகி லிப்பிட் பை லேயராக என்ன பண்ணுது, மாறுது. சம் ஆஃப் த புரோட்டீன்ஸ், இந்த லிப்பிடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர் இந்த லிப்போசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில புரோட்டீன்ஸு, அதுக்குள்ளே சில என்சைம்ஸ் இருக்குது. இந்த என்சைம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன ஆகுது, நாளடைவில் அந்த பர்டிகுலர் ஃபார்மட்டை ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ண வச்சு அது ஒரு ஃபார்மட்டாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன பார்த்துருக்கோம்னா, பயாட்டிக்கில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மாலிகுல் ஸ்பான்டேனியஸாக தனக்குத்தானே செல்ஃப் அசம்பிளேஜ் ஆகி ஒரு ட்ராப்லெட்டாக மாறுது. அதை ஒரு வாட்டர் சொல்யூஷன் கவர் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் வேரி ஆகுது. இதைத்தான் சயின்டிஸ்ட் புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சொல்யூஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லிப்போசோம்ஸ் ஆர் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தனக்குள்ளே செல்ஃப் அசம்பிளேஜ் ஆகி லிப்பிட் பை லேயராக மாறுது. ஸோ இந்த லிப்போசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டீனில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் ஆகி சர்டைன் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த கோசர்வேட் வித் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோசர்வேட். ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம பார்த்தோம். லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல் தட் பிரிசிபிடேட் அக்வஸ் மீடியம், அதாவது ஒரு வாட்டர்
மீடியத்தில் நிறைய கூழ்ம துகள்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரிசிபிடேட்டாக மாறுது. இதைத்தான் ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸ் ஆர் கோசர்வேட்ஸ், இதுதான் நாளடைவில் லிவிங் செல்ஸாக மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் கால்ட் அஸ் த கோசர்வேட்ஸ். ஓகேங்களா? The coservate with nucleoprotein and nutrients had limiting surface membrane that had the characters of virus or free living genes. That means what அப்படின்னா, அந்த கோசர்வேட்ஸில் நியூக்ளியோப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ட் had the limiting surface. அதனுடைய கோசர்வேட்ஸோட வெளியில் நியூக்ளியோப்ரோட்டீனும் நியூட்ரியன்ஸும் அதனோட சர்ஃபேஸ் மெம்பரைனில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இது ஒரு வைரஸோட கேரக்டர் ஆர் ஃப்ரீயாக லீவ் பண்ணக்கூடிய ஜீனோட கேரக்டரோட ஒத்துப்போகுது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the coservate with nucleoprotein and nutrient had a limiting surface membrane. இந்த கோசர்வேட்ஸோட சரௌண்டிங்கில் லிமிட்டிங் அளவில் நியூக்ளியோப்ரோட்டீனும் நியூட்ரியன்ஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இது எதனுடைய கேரக்டர்ஸாக இருக்குது? ஒரு வைரஸோட இல்லை ஃப்ரீயாக லீவ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. சப்சிக்வெண்ட்லி நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் யுனைடெட் டு ஃபார்ம் அ ப்ரோட்டோ வைரஸ். இந்த மாதிரி ஜீன்ஸோட ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸோட நிறைய ஜீன்ஸ் யுனைடெட் ஆகி அது ஒரு வைரஸோட முன்னோடியாக இருக்கலாம். புரோட்டோ வைரஸ் அப்படின்னா வைரஸோட முன்னோடி உயிரினமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் வாட் சிமிலர் டு ப்ரெசன்ட் டே வைரஸஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய வைரஸோட கேரக்டரோட ரிசம்பிளேஸ் ஆகுது. ஓகே, அடுத்து 2 மேஜர் செல் டைப்ஸ் தட் அப்பியர் டியூரிங் திஸ் டைம் வேர் சிக்னிஃபிகண்ட். இந்த காலகட்டத்தில் 2 முக்கியமான செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, அப்பியர்ட் ஆயிருக்கு. One form of the earliest cell contained clumps of nucleoprotein embedded in the cell substances. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அந்த ஏலியஸ் செல்லு, அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோப்ரோட்டீன்ஸு அப்படியே கிளம்பாக கொத்தாக செல்லுக்குள்ளே எம்பீடட் ஆகிருக்கு. சச் செல்ஸ் வேர் சிமிலர் டு த மோனிரா. இதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மோனிராவோட கேரக்டர்ஸோட ரிசம்பிளன்ஸாக இருந்தது. தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஆன்சிஸ்ட்ரல் ஆஃப் த மாடர்ன் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இதுதான் வந்து பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கேயோட ஆன்சிஸ்ட்ரல் ஃபார்மட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆன்சிஸ்ட்ரல் ஃபார்மட் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே எப்படி இருந்தது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, கிளம்ப்ஸ் ஆஃப் நியூக்ளியோப்ரோட்டீன் வந்து செல் சப்ஸ்டன்ஸ்குள்ளே பதிந்து இருந்தது, எம்பீடட் ஆகி இருந்தது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செல். அடுத்து செகண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா, the other form of the earliest cell contain nucleoprotein clumps that condenses into the central mass. அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் செல் வந்து என்ன ஆகுது, அதுலேயும் கிளம்ப்ஸ் ஆஃப் நியூக்ளியோப்ரோட்டீன் இருக்குது. இது மொத்தமாக கண்டென்ஸ்ட் ஆகி செல்லோட சென்ட்ரல் மாஸில் போய் உக்காந்துக்குது. அதை ஒரு தின் மெம்பரைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் மாதிரி இருந்தது. ஓகேங்களா? புரோட்டிஸ்டானா நமக்கு தெரியும், புரோட்டோசோவா, அதில் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும், வெல் டெவலப் ஆகிருக்கும். மோனிரானா பாக்டீரியா, அதில் வந்து என்ன இருக்காது, ப்ரொகேரியாட்ஸ். ஓகேங்களா? இப்போ புரோட்டிஸ்டா புரோட்டோசோவானா யூகேரியாட்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது சென்ட்ரல் மாஸில் போய் கண்டென்ஸ்ட் ஆகிருக்கு. அது ஒரு தின் லேயர் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. திஸ் மெம்பரைன் செப்பரேட்டட் நியூக்ளியோப்ரோட்டீன். அந்த நியூக்ளியோப்ரோட்டீனை இந்த மெம்பரைன் வந்து ரிமைனிங் ஃபார்மட்லேருந்து செல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை நியூக்ளியர் மெம்பரைன் சரௌண்ட் பண்ணியிருக்கு. அதை சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஃபார்மட்லேருந்து அது செப்பரேட் பண்ணதில்ல. அதே மாதிரியே இந்த நியூக்ளியோப்ரோட்டீன் செல்லோட சென்டரில் வந்து கண்டென்ஸ்டு மாஸாக இருக்குது. அதை ஒரு தின் மெம்பரைன் கவர் பண்ணியிருக்கு. இது ரிமைனிங் செல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ such cells were referred as the protista. இந்த செல்லை தான் என்ன சொல்கிறாங்க, protista அப்படின்னு சொல்கிறாங்க. when the natural sources of food in ocean decline. ஓகே, இப்போ 2 டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று மோனிராவாக இருக்குது, இன்னொன்று வந்து protista இருக்குது. ஸோ ஓஷனில் வந்து என்னது, ஃபுட் சோர்ஸஸோட அளவு குறைய குறைய in sources of time the ancestor of monera and protista had to evolve different methods for food procurement. ஸோ அதனுடைய சோர்ஸஸ் குறைய குறைய மோனிராவும் புரோட்டிஸ்டாவும் அதனுடைய ஃபுட்டு தேவைகளுக்காக சில டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து அது வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னெல்லாம், தீஸ் மே பி சமரைஸ்ட் ஆஸ் parasitism, saprophytism, predator or animalism and chemosynthesis or photosynthesis. ஸோ உணவுக்கு தட்டுப்பாடு வர வர அது பேராசிட்டிக் மாதிரி இன்னொரு சப்ஸ்டன்ஸோட போய் ஒட்டிக்கிறது. அதே மாதிரி சாப்ரோஃபைட்டிக், இன்னொரு இதுலேருந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறது. அடுத்து ப்ரிடேட்டார், வேறு ஏதாவது ஸ்பீசிஸை அடித்து சாப்பிட்ற மாதிரி. அண்ட் கெமிக்கல் ஃபார்மட்லேருந்து ஃபுட்டை, இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்மட்டில் தேவையான உணவை வந்து தயாரிக்கக்கூடிய சோர்ஸஸை அதனுடைய தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வருது. ஓகேங்களா? தென்
when the number of photosynthetic organism increased, there was increasing in the free oxygen. ஸோ அதனுடைய உணவு தேவைக்காக தானே ஃபோட்டோசிந்தசிஸ் முறையில் உணவு உற்பத்தி பண்ணும்போது ஏன்னா அது ஆக்சிஜனோட அளவு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அது ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும், லிபரேட் பண்ணும். இந்த சி அண்ட் த அட்மாஸ்பியர், கடல்லையும் சரி அட்மாஸ்பியர்லேயும் ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் செல்ஸ். இதில் என்ன பார்த்தோம், கோசர்வேட்ஸில் வந்து நியூக்ளியோப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இருந்தது, அதனோட லிமிட்டிங் சர்ஃபேஸ் மெம்பரைனில் இருந்தது. இது வைரஸ் ஆர் ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை ஒத்து போச்சு. இதைத்தான் நம்ம புரோட்டோ வைரஸ்ன்னு சொன்னோம். இதனுடைய கேரக்டர்ஸ் பூராமே இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய வைரஸோட கேரக்டரோட என்ன ஆகுது, ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து 2 இம்பார்ட்டண்டான செல் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்த செல்லோட நியூக்ளியோப்ரோட்டீன் வந்து உள்ள செல்லுக்குள்ளே வந்து என்ன ஆயிடுது, அப்படியே கிளம்ப்டு ஆயிடுது. சரிங்களா, செல்லுக்குள்ளே வந்து என்ன ஆயிடுது, அப்படியே கிளம்ப்ஸ் ஆயிடுது, எம்பீடட் ஆயிடுது. இது வந்து மோனிராவோட கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒத்து போகுதுன்னு சொன்னோம். 2வது பார்த்தது வந்து என்னது அப்படின்னா சென்ட்ரல் மாஸ் ஆயிடுது, அதை ஒரு தின் லேயர் வந்து என்ன பண்ணிடுது, கவர் பண்ணிடுது. இது புரோட்டிஸ்டாவோட ஒத்து போகுதுன்னு சொன்னோம். நாளடைவில் இந்த ஆன்சிஸ்ட்ரல் ஃபார்ம் ஆஃப் த மோனிராவும் புரோட்டிஸ்டாவும் ஃபுட்டு வந்து ஸ்கேர்சிட்டி ஆகும்போது அது பல முறைகளை பின்பற்றி தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ள பார்க்குது. அதுதான் பேராசிட்டம், சாப்ரோபெட்டிசம், இல்லை ஹீமோ அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அது ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்மட்டை அதிகமாக கேரி பண்ணும்போது ஆக்சிஜனை லிபரேட் பண்ணும்போது ஓஷன்லேயும் சரி அட்மாஸ்பியர்லேயும் ஆக்சிஜனோடைய கவுண்டிங் வந்து என்ன பண்ணுது, கூடுது. ஓகேங்களா. தென் மீத்தேன் அண்டு அமோனியா, இது 2 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது, லிபரேட் பண்ணுது. பாருங்கள், CH4னா மீத்தேன், NH3னா அமோனியா. இது ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் நைட்ரஜனையும் அதிகமான அளவு வந்து என்ன பண்ணுது, லிபரேட் பண்ணுது. த அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் கம்பைன் வித் மீத்தேன் அண்ட் அமோனியா டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃப்ரீ நைட்ரஜன். த பிரசன்ஸ் ஆஃப் த ஃப்ரீ ஆக்சிஜன் brought about the evolution of aerobic respiration. ஸோ என்விரான்மெண்ட்டில் இந்த ஃப்ரீ ஆக்சிஜன் லிபரேட்டட் ஆக என்னது, காற்றுள்ள சுவாசம், ஏரியோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக உயிரினங்களுடைய தோற்றம் வந்து என்ன பண்ணிருச்சு, உருவாக ஆரம்பிச்சிருச்சு. விச் குட் yield large amount of energy by oxidation of foodstuffs. இப்போ ஃபுட் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதன் மூலமாக அதிகப்படியான எனர்ஜியை வந்து லிபரேட் பண்ணுது. இதன் மூலமாக ப்ரொகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸும் எவால்வ் ஆகுது. ப்ரொகேரியாட்ஸ் அப்படின்னா மோனிரா, யூகேரியாட்ஸ் அப்படின்னா புரோட்டிஸ்டா. இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப். நமக்கு ஹால்டேன் அண்ட் ஒப்பாரின் வந்து ஹீமோசிந்தட்டிக் தியரி மூலமாக எப்படி லைஃப் ஆரிஜினேட் ஆகிருக்கும், கெமிக்கல் காம்பனண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும், ஆர் இன்ஆர்கானிக் காம்பனண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும்னு சொன்னாங்க. இன்ஆர்கானிக்னா நான் லிவிங் ஃபார்மட்டில் இருக்கக்கூடியதான் இன்ஆர்கானிக்ன்றோம், லிவிங் ஸ்பீசிஸோட உடம்புல இருக்கக்கூடியது ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் இந்த ஹெப்பாரின் அண்ட் ஹால்டேனோட கான்செப்டை வச்சுட்டு யூரே அண்ட் மில்லர் 1953 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இதில் உலகத்தில் எப்படி ஸ்பீசிஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கலாம் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் யூரே அண்ட் மில்லர் பேவ்டு வே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த பாசிபிள் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் லீட் டு த அப்பியரன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எப்படி ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிருக்கும், அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸில் இருந்து எப்படி ஒரு லிவிங் ஆர்கானிசம் உருவாகிருக்கும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொன்னாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். யூரே அண்ட் மில்லர் என்ன சொன்னாங்கன்னா, பாசிபிள் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக்னா லிவிங், எப்படி ஆர்கானிக் காம்பனண்ட் வந்து சிந்தசிஸ்னால் எப்படி உற்பத்தி ஆகிருக்கும், அதில் இருந்து எப்படி லிவிங் ஆர்கானிசம் உருவாகிருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொன்னாங்க. இன் their experiment, a mixture of gases was allowed to circulate over electric discharge. See the picture. இப்போ இதுதான் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஒரு டயக்ராம். இப்போ அவங்க என்னென்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு பாய்லிங் வாட்டர், ஒரு டியூப் இருக்குது, இதிலேருந்து ஒரு டியூப் மாதிரி போகுது. இங்கே வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் 2 டங்ஸ்டன் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கீழே வந்து ஒரு கண்டென்சர் டியூபோடு வந்து என்ன ஆகுது, கனெக்டட் ஆகுது. அடுத்து கீழே ஒரு ஷேப் டியூப் மாதிரி இருக்குது, அது திருப்பியும் பாய்லிங் வாட்டர் ஃபார்மட்டோட கனெக்டட் ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாய்லிங் வாட்டர் அப்படின்னா இதில் ஆர்டினரியாக வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா. இந்த வாட்டரை நல்லா பாயில் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து இந்த ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளாஸ்கில் வந்து 2 டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸ் வச்சுருக்காங்க.
ஏன் மிஸ் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இனிஷியலில் இருந்த எர்த்து வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டு இனிஷியல் காலத்தில் எப்படி ஸ்பீசிஸ் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த காலம் அப்படின்றப்ப அங்கே டெம்பரேச்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக 2 டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸை அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிக்லாம் இல்லையே, அப்புறம் எப்படி டங்ஸ்டன் அப்படின்னா, அப்போ லைட்னிங் மூலமாக என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஃபார்மட் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அதனால் 2 டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸை உள்ளே அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்குள்ளே அவங்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, CH4, மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர், இது எல்லாமே இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர், இதெல்லாம் இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அது போக 2 டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மூலமாக ஹை எலக்ட்ரிசிட்டியை உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வரக்கூடியது கண்டென்சார் மிஷின். அந்த ஃப்ளாஸ்க்கு கண்டென்சார் மிஷினோட கலெக்டட் ஆகுது. கண்டென்சார் அப்படின்னா இன் தமிழ் குளிர் விப்பான், ஹாட்டாக இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை கூலராக மாற்றக்கூடியதை தான் நம்ம கண்டென்சார் அப்படின்னு சொல்கிறோம். அது லேட்டராக ஒரு யூடியூப் ஃபார்மெட்டோட கனெக்டட் ஆகுது. அது அகெயின் அந்த வாட்டர் ஃபார்மெட்டோட என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கிறது தான் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அப்பேரட்டஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாயிலிங் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், வேப்பர் ரிலீஸ் ஆகும். இந்த வேப்பர் ரிலீஸ் ஆகும்போது இது போய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த என்னது ஹீட்டோடையும் அங்கே இருக்கக்கூடிய கேஸஸோடையும் சேர்ந்து வந்து என்னாகும், மிக்ஸ் ஆகும். ஸோ பவர்ஃபுல் ஹீட்டு சர்டைன் கேஸஸோட இந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த வேப்பர் ஆகும்போது அது கேசியஸ் ஃபார்மெட் ஆயிடுது இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிறது பூராமே கேசியஸ். இது வந்து அந்த இனிஷியல் காலகட்டத்தில் இருந்த இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த கடினமான வெப்பநிலையில் இது ஃபுல்லும் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, ஒரு வேப்பர் மாதிரி என்ன பண்ணுது, அந்த ஃப்ளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டியூபுக்குள்ளே வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த லிக்யூட் ஃபார்மெட்டை நல்லா கூலப் பண்ணுறோம். கண்டென்சார் மிஷினில் வந்து என்ன பண்ணுறோம், கூல் பண்ணி அதை திருப்பி இந்த யூடியூப்பில் வருது இல்லையா, அதில் வந்து என்னது அக்வஸ் மீடியம், அதில் அதை ஃபுல்லும் வந்து என்ன பண்ணிடுறோம், கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த யூடியூப்பில் வரக்கூடிய இந்த ஃபார்மெட்டை அகெயின் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பாயில் ஆகிக்கிட்டு இருக்க வாட்டருக்குள்ளே அனுப்புறது. இந்த மாதிரி 1 வீக் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக பண்ணி முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய லிக்யூட் ஃபார்மெட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நம்ம இன்ஆர்கானிக் காம்பனன்ட் தான் உள்ளே போட்டிருந்தோம். ஆனால் அந்த லிக்யூட் மீடியத்தில் பார்த்தா லாட் ஆஃப் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்ஆர்கானிக் காம்பனண்ட்டில் இருந்து தான் ஆர்கானிக் காம்பனன்ட் உருவாகிருக்கு. அதாவது ஏ ஃபார்மெட்டில் இருந்து, ஏ பயாட்டிக் ஃபார்மெட்டில் இருந்ததே பயாட்டிக் காம்பனண்ட் உருவாகிருக்கு அப்படின்றத யூரே மில்லர் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஹால்டன் அண்ட் ஒப்பாரினோட ஹீமோ என்ன கெமிக்கல் தியரியோது உண்மைதான், கெமிக்கல் ஃபார்மெட்டில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கு, இன்ஆர்கானிக் காம்பனண்ட்டில் இருந்து தான் ஆர்கானிக் காம்பனண்ட்ஸ் வந்து உருவாகிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. இதுவரைக்கும் இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃபுக்கு யூரே மில்லரோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் வெரி குட் ப்ரூஃபாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள். தென் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். இன் தேர் எக்ஸ்பெரிமெண்ட் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் வாஸ் அலோடு டு சர்க்குலேட் ஓவர் ஏ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னால் அந்த டங்ஸ்டன் இருக்கக்கூடியதில் மிக்சர் ஆஃப் கேஸஸ், என்னென்ன கேஸஸை மிக்ஸ் பண்ணோம் பாருங்கள். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட். அதில் என்னென்ன கேஸ் இருந்துச்சு, மீத்தேன் இருந்துச்சு, அமோனியா இருந்துச்சு, ஹைட்ரஜன் இருந்தது, வாட்டர் இருந்தது. எ ஸ்மால் ஃப்ளாஸ்க் வாஸ் கெப்ட் பாயிலிங். கீழே ஒரு குடுவையில் வாட்டரை வந்து என்ன பண்ணோம், பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட் த ஸ்டீம் எமிட்டிங் ஃப்ரம் இட் வாஸ் டு மிக்ஸ் வித் த மிக்சர் ஆஃப் கேஸஸ். அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய கேஸஸோட மிக்சஸ் ஆச்சு. அந்த கேஸஸ் பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அமோனியா, மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் இன் லார்ஜ் சேம்பர். அங்கே ஏன் H2O போட்டிருக்காங்க, இந்த பாயிலிங் வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வாட்டர் கேசியஸ் ஃபார்மெட்டாக என்ன பண்ணிடுது, மாறிடுது. தென் இன் த லார்ஜ் சேம்பர் that was connected to the boiling water, the steam contents to form water which ran down the U-tube. Experiment was conducted continuously for a week. இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த இதை ஃபார்மட் போட்டு அப்படியே சர்க்குலேட்டட் ஆகி கண்டினியூஸாக 1 வீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் த லிக்யூட் வாஸ் அனலைஸ்ட். அதிலிருந்து வந்த லிக்யூடை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கிளைசின், அலலைன், பீட்டா அலலைன் அண்ட் ஆஸ்பார்டிக் ஆசிட் இது எல்லாமே ஐடென்டிஃபை ஆச்சு. இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, நம்மளோட பாடியில் அமினோ ஆசிட்ஸ்ன்றது புரோட்டீனோட ஃபைனல் யூனிட். அது நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ
லிவிங் ஸ்பீசிஸோட பாடியில் தான் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்னது, இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லேருந்து அமினோ ஆசிட்ன்றது ஆர்கானிக் ஃபார்மட். அது எப்படி உருவாச்சுனே தெரில. ஏன்னா நம்ம மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் தான் வச்சுருந்தோம். இந்த மேஜர் கேஸஸ்லேருந்து தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து என்ன பண்ணியிருக்கு, எவாலுவேட் ஆகிருக்கு. தென் thus Miller experiment had an insight as to the possibility of abiogenetic synthesis of large amount of variety of organic compounds. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, abiogenetic synthesis means inorganic component, non-living componentல இருந்து lot of organic component, living format வந்து என்ன பண்ணியிருக்கு, உருவாயிருக்கு. In nature from the mixture of sample gases in which the only sources of carbon was methane. இதில் கார்பன் மட்டும் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு சோர்சஸ் இருந்தது, அது மட்டும்தான் மீத்தேன். மிச்சம் உருவான கேஸஸ் எல்லாமே அதுவே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த இன்ஆர்கானிக் காம்பனன்ட் கேஸஸோட மிக்சஸ்லேருந்து என்ன ஆயிருக்கு, ஆரிஜினேட் ஆயிருக்கு. லேட்டர் இன் சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நைட்ரஜன் பேசஸ் வார் நோட்டீஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்தர் செஞ்சதில் இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லேருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸில் இருந்து தான் பயாட்டிக் காம்பனன்ட்ஸ் உருவாயிருக்கு. இனிஷியல் காலத்தில் எர்த்தோட என்விரான்மெண்ட் ஹீட்டாக இருந்தது, அங்கே இருந்த கேஸஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னோட மிக்ஸ் ஆகி அதன் மூலமாக ஆர்கானிக் காம்பனன்ட். ஸோ அதிலிருந்து உயிரினங்கள் ஏபயாட்டிக் ஃபார்மட்லேருந்து தான் உருவாயிருக்கும் அப்படின்றத அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, எப்படி உயிரினங்கள் வந்து உருவாயிருக்கலாம். இப்போ பேலியன்டாலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஓகேங்களா. முன்னாடி காலத்தில் இருந்த இப்போ டைனோசர்ஸை நம்ம மீசோசோயிக் எராவில் படித்தோம், அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக இப்போ நவடேஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான். ஓகேங்களா. பேலண்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ த ஃபாசில்ஸ். புதைப்படிவங்கள் மூலமாக முன்னாடி காலத்தில் உயிரினங்கள் எவ்வாறு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஃபாசில்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் ட்ரூ விட்னஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆர் டாக்குமெண்ட்ஸ். முன்னாடி இருந்த புதைப்படிவங்கள் தான் உண்மையாக அந்த காலத்தில் இருந்த உயிரினங்களை பற்றிய தகவல்களை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. வேரியஸ் ஜியாலஜிக்கல் ஸ்டேட்டா புதைப்படிவங்களில் அது வந்து பூமியில் என்னென்ன அடுக்குகளாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸையும் இதன் மூலமாக நம்ம பேலண்டாலஜி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. ஃபாசிலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் plant and animal remains are preserved in sedimentary rocks. இந்த ஃபாசிலைசேஷன்னா என்ன அப்படின்னா, பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் செடிமெண்டரி ராக்ஸ் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. ப்ரிசர்வ் பண்ணி முன்னாடி இந்த பீரியடில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அதை பற்றி படிக்கிறது தான் ஃபாசிலைசேஷன். அந்த மாதிரி பிளான்ட்டையும் அனிமலையும் ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் ஃபாசிலைசேஷன். ஓகேங்களா. தே ஃபால் அண்டர் 3 மெயின் கேட்டகரிஸ். இதை 3 கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஓகேங்களா. இப்போ ஃபாசிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா, அதாவது சர்டைன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஃபார்மட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதன் மூலமாக அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் ஃபாசிலைசேஷன். ஓகே. தென் அடுத்து பாருங்கள், ஆக்சுவல் ரிமைன்ஸ். தட் மீன்ஸ் இன் தமிழ் ஆக்சுவல் அப்படின்னா எஞ்சிய உடல் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல் ரிமைன்ஸ். ஸோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதனோட பாடியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் ஃபார்மட் எல்லாம் டீகே ஆகிரும். போன்ஸு, அதனுடைய எனாமல்ஸ் இதெல்லாம் வந்து என்னாகும், ரொம்ப ஹார்டனாக இருக்கிறதுனால அது வந்து என்னாகும், ஃபாசிலை ஆகி அந்த காலகட்டங்களில் இருந்த உயிரினங்களோட அந்த போன்ஸோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ லென்த்தியாக இருந்தது, அது என்னென்ன ஃபார்மட்டில் என்னென்ன மினரல்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருந்தது அப்படின்றத நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. பாருங்கள், ஆக்சுவல் ரிமைன்ஸ். The original hard parts such as bones, teeth or cells are preserved as such in the earth's atmosphere. சரிங்களா. எதெல்லாம் இயற்கையாகவே எர்த்து அட்மாஸ்பியரில் அது வந்து என்ன பண்ணுது, ப்ரிசர்வ் பண்ணப்படுது. போன்ஸு, டீத்து, செல்ஸ் எல்லாம். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன். இதுதான் ரொம்ப அதிகப்படியான ஃபாசிலைசேஷன் மெத்தட். இயற்கையாகவே ஹார்டர் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுறது, ப்ரிசர்வ் ஆகுறது. வென் மெரைன் அனிமல்ஸ் டை, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இறந்து போச்சுன்னா அதனோட ஹார்டர் பார்ட்ஸான போன், செல்ஸ் எல்லாம் செடிமெண்ட்ஸ், அதுக்கு மேலே நிறைய மண்களோ அடுக்குகளோ அது மேலே அப்படியே கவர் பண்ணி
அதை வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்டராக மாற்றிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன்னாலே அங்கே வந்து சாலினிட்டி உப்போட தன்மை வந்து என்ன பண்ணும் அதிகமாக இருக்கும். ஸோ அதன் மேலமாக போய் படிவங்கள் செடிமெண்ட் ராக்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கடுக்குகளாக படியும் போது அது வந்து என்ன ஆகுது அப்படியே அந்த உப்பு தன்மையினால் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிடுது. ஓகேங்களா, இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், they had பாருங்க, when marine animals die, their hoarded parts such as bone cells etc. are covered with sediments and are protected from further degradation. Sedimentsனா அப்படின்னு என்ன, படிவங்கள். அது மேற்கொண்டு வந்து என்ன பண்ணுது, அந்த உறுப்புகள் வந்து டீகே ஆகாமல் பாதுகாக்கப்படுது. They get preserved such as they are preserved in vast ocean. The salinity in the form prevent the decay. அதில் இருக்க உப்புத்தன்மையும் அது அழுகாமல் வந்து என்ன பண்ணுது, பாதுகாக்குது. The sediments become hardened to form a definite layers or strata. இது மேற்கொண்டு கடினமாகி அதை மேலே ஒரு உரையவோ அடுக்கையோ வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஃபார்மை டீகே ஆகாமல் என்ன பண்ணிக்கிறது, பாதுகாத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22,000 இயர்ஸ்க்கு முன்னாடி சைபீரியாவில் உள்ளி மேமூத் அப்படின்னா யானைகள், கம்பிளி யானை வகைகள் அவைகள் வந்து இருந்திருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா மேமூத் வகை யானைகள் அது வந்து என்ன பண்ணுது, இந்த குளிர் பிரதேசங்களில் அப்படியே ஒரிஜினலாக ஐஸ் க்யூப்ஸில் அப்படியே ஃப்ரீசன் ஆகி இருக்குது. அது இன்னும் போய் நம்ம வந்து சைபீரியாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபாசிலைசேஷனுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த செடிமெண்ட்ஸ் பிகம் ஹார்டன் டு ஃபார்ம் டெஃபினைட். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். உள்ளி மேமூத் தட் லிவ் 22,000 இயர்ஸ் அகோ வேர் ப்ரிசர்வ்ட் இன் த ஃப்ரோசன் கோஸ்ட் ஆஃப் சைபீரியா. சைபீரியாவில் 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஐஸ் குளிர் கிளைமேட்டில் என்னது உள்ளி மேமூத் அப்படின்னா அந்த கம்பளி யானைகளோட ப்ரிசர்வேஷன் இன்னும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது ஆக்சுவல் ரிமைன்ஸ்க்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் செவரல் ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பெம்பாய் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில், ஒரு நகரத்தில் என்னது வெசுவியஸ் அப்படின்ற ஒரு வால்கானிக் எரிமலை குழம்பு வந்து வெடிக்கும்போது அதிலிருந்து வெளியான ஆசஸ் மூலமாக சர்டைன் ஹியூமன் பீயிங்ஸும் அனிமல்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் ஆகப்பட்டிருக்காங்க. இதுவும் எனது ஆக்சுவல் ரிமைன்ஸ்க்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். பாருங்கள், தென் செவரல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவிங் இன் த ஏன்ஷியன்ட் சிட்டி ஆஃப் பாம்பே வேர் ப்ரிசர்வ்ட் இன்டாக்ட் பை வால்கானிக் ஆஷ். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வல்கானிக் ஆஷ் எதுலேருந்து, வெசுவியஸ் அப்படின்ற ஒரு எரிமலை வெடிச்சும் போது அதிலிருந்து உருவான ஆஷஸ் இந்த என்னது ஹியூமன் பீயிங்ஸோட அனிமல்ஸ் பாடியில் பட்டதுனால அதுவும் அப்படியே ஒரு என்னது ஆக்சுவல் ரிமைன்ஸாக நமக்கு வந்து இன்னும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ரிமைன்ஸ்னால் என்ன, ஒரிஜினலாகவே இயற்கையோட ஃபார்மெட்லேயே ப்ரிசர்வ் ஆகுறது, அதைத்தான் வந்து என்னது ஆக்சுவல் ரிமைன். இது வந்து ஃபாசிலைசேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்ரிஃபிகேஷன். இன் தமிழ் இதை கல்லாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் த காமனஸ்ட் மெத்தட். இன் திஸ் மெத்தட் dead and buried organism turn into stones. இறந்து போன உயிரினங்கள் வந்து ஸ்டோன் மாதிரி கல்லாக வந்து என்ன பண்ணுறது, மாறுறது. That is called as the petrification. When animals die, the original portion of their body may be replaced molecule. ஒரு உயிரினம் இறந்து போன பிறகு அதனுடைய உடம்பு பூரா அழுகி அது மாலிகுல்ஸ் ஆகவோ ஃபார் மாலிகுல்ஸ் பை மினரல்ஸ், அதுக்குள்ள அது என்னது மினரல்ஸாகவோ கன்வெர்ட் ஆகுது. அண்ட் த ஒரிஜினல் சப்ஸ்டன்சஸ் பீயிங் லாஸ்ட் த்ரூ டிஸ்இன்டிகிரேஷன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் பூராமே வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா சின்ன சின்னதாக டிஸ்இன்டிகிரேட்டட் ஆயிடுது. ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் நல்லா புரியுதா? ஒரு ஸ்பீசிஸ் வந்து இறந்து போச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையான உடல் பகுதிகள் பூரா மாலிகுல்ஸாகவோ இல்லை மினரல்ஸாகவோ கன்வெர்ட் ஆகுது. மேலும் அது ஃபர்தராக சின்ன சின்ன ஃபார்மட்டாக சிதைஞ்சு ஃபுல்லி வந்து என்ன பண்ணிடுது, டிகேயாக மாறிடுது. ஓகேங்களா, ஃபுல்லி லாஸ்ட் த்ரூ த டிஸ்இன்டிகிரேஷன். திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் இஸ் கால்ட் த பெட்ரிஃபிகேஷன். The principal minerals involved in this type of fossilization are iron. That means what, ஒரு உயிரினம் இறந்த பிறகு அதில் போய் மினரல்ஸ் வந்து உட்காரும்போது அந்த உயிரினங்கள் வந்து என்னது இருந்த அமைப்பு அந்த மினரல்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுது, பாதுகாக்கப்படுது. The principal minerals involved in this type of fossilization are iron, pyrite, silica, calcium carbonate and bicarbonates of calcium and magnesium. இதெல்லாம் பெட்ரிஃபிகேஷன் மெத்தட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாஃப்ட் பார்ட்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிரும், டீகே ஆயிரும். ஹார்ட் பார்ட்ஸ் மட்டும் மினரல்ஸ் மூலமாக மினரலைசைஸ் ஆகி அந்த கடினமான பகுதி மட்டும் ப்ரிசர்வ் ஆகியிருக்கும். இது பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணும், அந்த ப்ரிசர்வேஷன் ஹேப்பன் இன் த ஒரிஜினல் ஸ்டேட்டா, அது எப்படி இருந்தது அப்படின்ற உண்மையான தன்மையை கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த பெட்ரிஃபிகேஷன். இந்த மாதிரி எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம்
அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உதவுகிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க. என்னது? பைரட், சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் பைக் கார்பனேட்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த பெட்ரிஃபிகேஷன். அடுத்து ஃபைனலி நேச்சுரல் மோல்ஸ் அண்ட் காஸ்ட். இப்போ பேசிக்காக நம்ம காமனான எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அம்பஸ், கோந்துன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இன்செக்ட்ஸ் மேலே பட்டுச்சு அப்படின்னா அப்படியே ப்ரிசர்வ் ஆயிரும். நம்ம வீட்டில் எல்லாம் கேண்டில் இது பண்ணும்போது அதுலேருந்து மெழுகு உருகி வரும்போது அதில் ஏதாவது பூச்சி போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னா உள்ளே அதுக்கு மேலே அப்படியே மெழுகு மாதிரி வந்து என்ன பண்ணிடும்? படிஞ்சிரும். இதெல்லாம் கூட நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஃபாசிலைசேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஓகேங்களா? ஃபாசிலைசேஷன் இன் ரெசின்ஸ் அண்ட் அம்பர்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, தென் ஈவன் ஆஃப்டர் டிஸ்இன்டிகிரேஷன் த பாடி ஆஃப் அன் அனிமல் மைட் லீவ் indelible impression on the soft mud which later become hardened into stones. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ரொம்ப ஹார்டராக, அதாவது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, மட்டு சகதியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பெரிய உயிரினங்களோட கால் தடங்கள், அச்சுக்கள், இல்லை அந்த உயிரினங்களே இறந்து விழுந்து கிடந்துச்சு அப்படின்னா அந்த அச்சு இருக்கு இல்லையா, அதுவே வந்து லேட்டராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாசில் எவிடன்ஸாக மாறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடுகளில் வந்து நல்ல சகதியும் சேருமா இருக்குது. அந்த இடத்துல ஒரு முன்னாடி காலங்களில் டைனோசர்ஸோ இல்லை யானைகளோ சிங்கம் புலியோ நடந்து போயிருந்தால் அதனோட இம்ப்ரிண்ட்ஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கும்? பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கால் அச்சு விழுகும்போது அங்கே ஒரு பள்ளம் உருவாகும். அது நாளடைவில் வந்து என்ன பண்ணிடும்? ஹார்டராக மாறி அது அப்படியே வந்து ஒரு ப்ரிசர்வ் ஃபார்மட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், even after disintegration the body of animal might leave indelible impression on the soft mud which later become hardened. soft mudல imprint ஆயிருது, லேட்டராக அது ஹார்டனாக கன்வெர்டட் ஆயிருது into stones. then such impressions are called the molds. அந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? மோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். the cavities of the molds may get filled up. அந்த மாதிரி பள்ளங்கள் அந்த மோல்ஸில் அகைன் ஹார்டர் மினரல்ஸ் வந்து என்னாகு? ஃபில் ஆகி அதை இன்னும் ரொம்ப காலம் அழியாத ஒரு ஃபார்மட்டாக என்ன பண்ணிடுது? ஃபாசிலைஸ் பண்ணிடுது. which are called the cas. okay, ஹார்டன் ஃபீஷியல் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி காலங்களெல்லாம் இருந்த உயிரினங்களோட ஃபீசியல் மேட்டர் அப்படின்னா அதனோட எஜெஷன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஹார்டர் ஆகி கட்டிகளாக கிடைக்கும்போது அதை அந்த ஃபாசில் ஃபார்மட்டை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் வாழ்ந்த ஸ்பீசிஸ் என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்டட் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவுது. பாருங்கள், ஹார்டன் ஃபீசல் மேட்டர் டேர்ம்ட் அஸ் காப்ரோலைட்ஸ், ஒன் வேர்டில் கேட்பாங்க, அக்கர் அஸ் அ டைனி பெல்லட்ஸ். பாருங்கள், ஹார்டன் ஃபீசல் மேட்டர் அப்படின்னா அதனுடைய கழிவுகள் termed as coprolites occur as tiny pellets. Analysis of the coprolite enable us to understand the nature of the diet. இதன் மூலமாக ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் வாழ்ந்த ஸ்பீசிஸ் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் த்ரைவ் ஆன் அப்படின்றதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா புரோட்டோபயான்ஸ்னால் என்ன அப்படின்னா முன்னோடி உயிரினம் அப்படின்றத பற்றியும், எப்படி இனிஷியலில் பயாட்டிக் காம்பனண்ட்லேருந்து பயாட்டிக் காம்பனண்ட் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னும், கோசர்வேட்ஸ்னால் என்னன்னும், புரோட்டோ வைரஸ் அப்படின்னா என்னன்னும், இனிஷியலில் 2 செல் டைப்ஸ் இருந்தது, ஒன்று மொனீராவையும் இன்னொன்று புரோட்டிஸ்டாவோட ரிசம்பிளன்ஸாக இருந்ததுன்னும், நாளடைவில் நிறைய சேஞ்சஸ் வந்து அது வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அட்மாஸ்பரிக்கில் ஃப்ரீயாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதன் மூலமாக வந்து ப்ரொகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். யூரே அண்ட் மில்லஸ் வந்து ஏபயாட்டிக் காம்பனண்ட், இன்ஆர்கானிக் காம்பனண்ட்டில் இருந்து தான் ஆர்கானிக், மீத்தேனு, அமோனியா, ஹைட்ரஜன் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் ஃபார்மட்டில் இருந்து அமினோ ஆசிட்ஸ், கிளைசின், அலலைன் இந்த மாதிரியான ஃபார்மட் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். ஸோ நான் லிவிங் ஃபார்மட் ஆர் ஏபயாட்டிக் ஆர் இன்ஆர்கானிக் காம்பனண்ட்லேருந்து ஆர்கானிக் காம்பனண்ட் உருவாயிருக்கு அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து ஃபாசிலைசேஷன், த ஸ்டடி ஆஃப் ஃபாசில் இஸ் கால்ட் அஸ் த பேலண்டாலஜி. முன்னாடி காலங்களில் இருந்த புதை படிவங்கள், அதை நம்ம அதன் மூலமாக முன்னாடி காலத்தில் இருந்த உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவல் ரிமைன்ஸ்னால் அதுவே இயற்கையாகவே ஃபார்ம் ஆகக்கூடியது. சரிங்களா? கடலுக்குள்ளேயோ இல்லை வல்கானிக் ஃபார்மட்டில் இருந்தோ இல்லை ஐஸ்லேயோ ஃப்ரீஸ் ஆகி உண்மையான அந்த டிகே ஆன ஃபார்மட்டு போக மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹார்டர் ஃபார்மட்டை தான் ஆக்சுவல் ரிமைன்ஸ்னு சொன்னோம். பெட்ரிஃபிகேஷன்னாலும் மோரர்லெஸ் சேம் தான். இதில் வந்து சாஃப்ட் ஃபார்மட் டிகே ஆயிரும், ஹார்டன் ஃபார்மட்டில் மினரல்ஸ் வந்து ஆக்கியூபை பண்ணி அதை இன்னும் ஹார்டராக மாற்றிடும். நேச்சுரல் மோல்ஸ் அண்ட் காஸ்னால் இந்த மாதிரி சகதியான பகுதிகளில் அனிமலோட கால் தடமோ உடம்புகளோ பதியும் போது அது லேட்டராக ஹார்டன் ஆகி அதில் மினரல்ஸ் டிபாசிட்
ஆகிறத காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கடுத்து கோப்பர்லைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த ஃபீசஸ் மேட்டர்லேருந்து அதனுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் இருந்த ஸ்பீசிஸ் எந்த மாதிரி உணவூட்டு முறைகளை வச்சுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.